अंतरिक्ष यान तो नहीं है, छोटू के पापा ने अपना संदेह प्रकट किया. So ஒருவேளை இது ஸ்பேஸ்ஷிப்போ अंतरिक्ष यानना स्पेसशिप. संदेह हमें भी है, आप अब इस पर बराबर ध्यान रखिए. ஸோ இது எங்களுக்குமே டவுட்டாக தான் இருக்குது. இது வந்து ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ கண்டினியூஸாக இதை மானிட்டர் பண்ணுங்கள். பராபர் தியான் ரக்கியேன்னா कंटिन्यूस मॉनिटर பண்ணுங்க நீங்கள். छोटू के पापा सोच में डूब गए. ஸோ छोटूட அப்பா வந்து ஒரு டீப் திங்கிங்கில் போயிட்டாரு. क्या सचमुच अंतरिक्ष यान होगा? உண்மையாகவே வந்து அது வந்து ஸ்பேஸ்ஷிப்பா? कहाँ से आ रहा होगा? அது எங்கேருந்து வருதுன்னு தெரியலையே. सौर मंडल में हमारी धरती के अलावा और कौन से ग्रह पर जीवों का अस्तित्व होगा? तो सौर मंडलना सोलार सिस्टम. அவர் யோசிக்கிறாரு, இந்த சோலார் சிஸ்டமில் நம்ம பூமியை தவிர வேற எந்த பிளானெட்டில் வந்து உயிர் இருக்குது, அதாவது லைஃபோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், जीवों का अस्तित्वना लाइफ एग्जिस्टेंस இருக்கும். कैसे हो सकता है? अगर होगा भी तो क्या इतनी प्रगति कर चुका होगा कि अंतरिक्ष यान छोड़ सकें? ஸோ நம்ம பூமியை தவிர வேற பிளானெட்ல வந்து உயிர் இருக்கான்னு தெரியல. அப்படி இருந்ததுன்னா அகர் ஹோகா பீத்தோ, அந்த பிளானெட் வந்து அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் அவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்குமா? நம்ம 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 பூமிக்கே வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் அனுப்புகிற அளவுக்கு வந்து அது அவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கா? அந்த மாதிரி அவர் மனசில் ரொம்ப கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. वैसे तो हमारे पूर्वज ने भी अंतरिक्ष यानों उपग्रहों का प्रयोग किया है. प्रयोगना यूஸ். பட் நம்மளோட வந்து ஆன்சிஸ்டர்ஸ் வந்து ஸ்பேஸ்ஷிப் அண்ட் சேட்டலைட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் हमारे लिए असंभव है. असंभवना इम्पॉसिबल. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நமக்கு வந்து அது இம்பாசிபிள். उसके लिए आवश्यक मात्रा में ऊर्जा तो हो. பட் அதுக்கு வந்து நமக்கு தேவைப்பட்ட அளவுக்கு வந்து எனர்ஜி தேவை. ऊर्जाना एनर्जी. काश इस नए मेहमान को नज़दीक से देखा जा सकता. ஸோ காஷ்னா ஐ விஷ் வந்து இந்த நய மெஹமானனா கெஸ்ட். இந்த ஸ்பேஸ்ஷிப் தான் கெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காஷ் வந்து ஐ ஹோப் நான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பை வந்து கிட்டத்தில் என்னால் பார்க்க முடியும். नज़दीकना नियर किट. हाँ, अगर वह इसी तरफ आ रहा होगा तब तो यह संभव हो सकता है. देखें. बट इट इज़ पॉसिबल. அது வந்து நம்மளை நோக்கி தான் நம்ம பூமிக்கு தான் வருதுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நம்ம அதை பார்க்கறது வந்து பாசிபிள். संभवना पॉसिबल. பார்க்கலாம். देखें ना பார்க்கலாம். अब अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ बाहर निकला. யாந்திரிக்னா மெக்கானிக்கல் ஹேண்ட் ஆர் மெஷினரி ஹேண்ட். அது வந்து வெளியே வந்தது, அந்த ஸ்பேஸ்ஷிப்லேருந்து வெளியே வந்தது. हर पल उसकी लंबाई बढ़ती जा रही थी. ஸோ நிமிஷத்துக்கு ஈச் மோமெண்ட் என்ன நடந்ததுன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப் அந்த வெளியே வந்த கையோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. बढ़ती जा रही थीனா लंबाईனா लेंथ, बढ़तीனா इंक्रीज ஆகிட்டே இருந்தது. छोटू के पापा ने अवलोकन जारी रखा. ஸோ छोटूவோட அப்பா வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. மானிட்டரிங் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. कॉलोनी की प्रबंध समिति की सभा बुलाई गई थी. ஸோ அந்த காலனியில் வந்து பிரபந்த சமிதி மேனேஜ்மெண்ட் டீமோட மீட்டிங் கூப்பிட்டு தே ஃபார்ம்ட் அ மீட்டிங். अध्यक्ष भाषण दे रहे थे. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் டீமோட பிரசிடென்ட், அத்தியக்ஷனா பிரசிடென்ட் வந்து स्पीच கொடுக்க ஆரம்பித்தாங்க. हाल ही में मिली जानकारी से पता चलता है कि 2 अंतरिक्ष यान हमारे मंगल ग्रह की तरफ बढ़ते चले आ रहे हैं. ஸோ இப்போ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி, ஜான்காரினா இன்ஃபர்மேஷன் படி 2 ஸ்பேஸ்ஷிப் அதாவது 2 अंतरिक्ष यान வந்து நம்மளோட மங்கள் கிரக அதாவது மாஸ் பிளானட் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. बढ़ते चले आ रहे हैं ना, दे आर मूविंग, दे आर कमिंग टूवर्ड्स इट. इनमें से एक अंतरिक्ष यान हमारे गिर्द चक्कर काट रहा है. அந்த 2 ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் ஏக் अंतरिक्ष यान நம்மளை
சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. इर्द गिर्द चक्कर काट रहा है ना, நம்மளை சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. कंप्यूटर के अनुसार ये अंतरिक्षयान नज़दीक के ही किसी ग्रह से छोड़े गए हैं. So computer, as per the computer, இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து பக்கத்தில் இருக்கிற ஏதோ பிளானட்ல இருந்து தான் வந்திருக்கு. நஸ்தீக்கனா நியரஸ்ட், கிரகனா பிளானட்ல இருந்தா அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. छोड़े गए हैं ना, அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க. ऐसी हालत में हमें क्या करना चाहिए, इसकी कोई सुनिश्चित योजना बनाना जरूरी है. ஸோ இந்த சிச்சுவேஷனில், ஹாலத்தான சிச்சுவேஷன், நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிளான் பண்ணணும். வி ஹாவ் டு மேக் அ பிளான். யோஜனானா பிளான். नंबर 1 आपका क्या ख्याल है? ஸோ நம்பர் 1ன்றது மேபி அங்கே ஒரு பர்சனலோட நேம் வந்து அந்த பிளானட், அந்த டீமில் அங்கே காலனியில் இருக்கிற பர்சனோட நேம் வந்து நம்பர் 1. ஸோ நம்பர் 1 கிட்ட அவர் வந்து கேள்வி கேட்குறாரு, வாட் இஸ் யோர் ஒப்பீனியன்? ख्यालना ओपिनियन. कॉलोनी की सुरक्षा की पूरी जिम्मेदारी नंबर 1 पर थी. सुरक्षा ना सेफ्टी, जिम्मेदारी ना रिस्पॉन्सिबिलिटी. ஸோ காலனியில் இருக்கிற எல்லா பீப்புளோட சேஃப்டி ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேலே இருந்தால் நம்பர் 1 மேலே தான் இருந்தது. उन्होंने कुछ कागज समेटते हुए बोलना आरंभ किया. அவர் வந்து ஏதோ பேப்பர், காகஸ்னா பேப்பரை ஃபோல்ட் பண்ணிட்டு அவர் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. इन दोनों अंतरिक्ष यानों को जलाकर खाक कर देने की क्षमता हम रखते हैं. क्षमताना एबिलिटी. ஸோ இந்த 2 ஸ்பேஸ்ஷிப்புமே வந்து எரிச்சிட்டு डिस्ट्रॉय பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட एबिलिटी இருக்கு. मगर इससे हमें कोई जानकारी हासिल नहीं हो सकती. பட் அப்படி பண்ணால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. அதை எரிச்சிட்டோம்னா நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்காது. जानकारीனா इन्फॉर्मेशन. अंतरिक्ष यान बेकार कर जमीन पर उतरने पर मजबूर कर देने वाला यंत्र हमारे पास नहीं है. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அதை வந்து பூமியில் கம்பல் பண்ணி இறக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட எந்த டிவைஸுமே இல்லை. मजबूरना कंपेल. हालांकि अगर ये अंतरिक्ष यान खुद ब खुद ज़मीन पर उतरते हैं, बट ऑन द अदर हैंड அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒருவேளை அது தன்னாலேயே வந்து பூமிக்கு மேலே இறங்குச்சுன்னா, அவங்களோட பூமியில் இறங்குச்சுன்னா, तो उन्हें बेकार करने की क्षमता हमें अवश्य है. அப்போ வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எபிலிட்டி இருக்குது. அதாவது அவங்களே அந்த ஸ்பேஸ் ஷிப் தன்னால் வந்து இறங்குச்சுன்னா அதை நம்மளால் டெஸ்ட்ராய் பண்ண முடியும். பட் அது மேலே இருக்கும்போது நம்மளால் அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. मेरी जानकारी के अनुसार इन अंतरिक्ष यानों में सिर्फ यंत्र है. ஸோ ஆஸ் பர் மை இன்ஃபர்மேஷன், என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி, जानकारीனா இன்ஃபர்மேஷன், இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து வெறும் மிஷின்ஸ் தான் இருக்குது. यंत्रனா மிஷின்ஸ். किसी तरह के जीव इसमें सवार नहीं है. ஸோ வேறு எந்த விதமான லிவிங் திங்ஸ் வந்து எந்த ஆட்களும் அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இல்லை அப்படின்னு நம்பர் 1 சொல்கிறாரு. नंबर 1 की बात सही लगती है. नंबर 2 एक वैज्ञानिक थे. ஸோ நம்பர் 2ன்றது நம்பர் 2 வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு வாட் எவர் நம்பர் 1 சொல்கிறாரோ அது கரெக்டு தான். वे बोले, அவர் என்ன சொல்கிறாருன்னா, हालांकि यंत्रों को बेकार कर देने में भी खतरा है, பட் அதை டெஸ்ட்ராய் பண்ணாலுமே நமக்கு டேஞ்சர் தான். खतराना डेंजर. इनके बेकार होते ही पूरे दूसरे ग्रह के लोग हमारे बारे में जान जाएंगे. ஸோ அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அது டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு दूसरे கிரகனா வேறு பிளானெட்டில் இருக்கிற पीपल வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. हमारे बारे में जान जाएंगे. इसलिए मेरी राय में हमें सिर्फ अवलोकन करते रहना चाहिए. ஸோ என்னோட அட்வைஸ் என்னென்னா, ராயனா அட்வைஸ், நம்ம அதை வந்து மானிட்டர் பண்ணுறது தான் நல்லது. அதை வந்து எதுவுமே டெஸ்ட்ராய் பண்ணுறது நல்லது இல்லை. जहाँ तक हो सके हमें अपने अस्तित्व को छिपाए ही रखना चाहिए. ஸோ முடிஞ்ச அளவுக்கு जहाँ तक हो सकेனா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நம்ம மறைச்சி வைக்கணும். छिपाना மறைச்சி வைக்கணும்.
क्योंकि हो सकता है जिन लोगों ने अंतरिक्ष यान भेजी वे कल को इनसे भी बड़े सक्षम अंतरिक्ष यान भेजे. ஏன்னா நாளைக்கு யார் இந்த ஸ்பேஸ் ஷிப் அனுப்பிச்சாங்களோ இவங்க வந்து இதை விட ஒரு நல்ல ஸ்பேஸ் ஷிப் வந்து நம்ம பூமிக்கு அனுப்புறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் பெட்டர் தட் நம்மளோட இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எதுவுமே தெரியாம வச்சுக்கிறது. हमें यहाँ का प्रबंध कुछ इस तरह करना चाहिए जिससे यंत्रों को यह गलतफहमी हो कि इस जमीन पर कोई भी चीज इतनी महत्वपूर्ण नहीं है कि जिससे वे लाभ उठा सकें. ஸோ பிரபந்தனா அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம்னா இந்த வந்திருக்கிற மிஷின் வந்து நம்மளை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். கலத் ஃபேமிலினா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா இந்த பூமியில் வந்து எதுவுமே இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் இல்லை, ஸோ நம்ம வந்து இங்கே வந்தது வேஸ்ட் தான்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். கோய் பி சீஸ் எந்த பொருளுமே இங்கே முக்கியமானது இல்லை, மகத்துவப்பூர்ணனா முக்கியமானது இல்லை, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். अध्यक्ष महोदय से मैं यह दरखास्त करता हूँ कि इस तरह का प्रबंध हमारे यहाँ किया जाए. ஸோ அத்தியக்ஷ மகோதயனா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் கிட்ட அவர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. தர்க்வாஸ்ட்னா ரிக்வெஸ்ட். என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. நம்பர் 3 सामाजिक व्यवस्था का काम देखते थे. ஸோ இந்த விஷயம் எல்லாமே யார் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்பர் 3 பேசுகிறாரு. நம்பர் 3 வந்து ஒரு சாமாஜிக்கனா சோஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற ஆள். அவர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. उनकी बात के जवाब में अध्यक्ष कुछ बोलने जा ही रहे थे कि फ़ोन की घंटी बजी. ஸோ அவர் சொல்கிறதுக்கு ஆன்சர் கொடுக்கும் போதே ஜவாப்னா ரிப்ளை பண்ணும்போது என்னாச்சுன்னா फ़ोन बेल अड़चिச்சு. फ़ोन की घंटी बजी. अध्यक्ष ने चौंगा उठाया. அவர் ரிசீவர் எடுத்தாரு. प्रेसिडेंट 1 मिनट बाद सभा को संबोधित करते हुए उन्होंने कहा. ஸோ ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த உட்காந்துட்டு இருக்கிற மீட்டிங்கை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு அவர் என்ன சம்போதித்தனா டு அட்ரஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா भाइयों अंतरिक्ष यान क्रमांक 1 हमारी ज़मीन पर उतर चुका है. ஸோ சி பிரதர்ஸ் எல்லாரையும் அட்ரஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு. அந்தரிக்ஷ் ஸ்பேஸ்ஷிப் நம்பர் 1 கிரமாங்கனா நம்பர் 1 வந்து நம்ம பூமியில் இறங்கிருச்சு அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு அவர். वह दिन छोटू के लिए बड़ा ही महत्वपूर्ण दिन था. पापा उसे कंट्रोल रूम में ले गए थे. ஸோ அந்த நாள் வந்து छोटूக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நாளாக இருந்தது. ஏன்னா அப்பா வந்து அவரை கண்ட்ரோல் ரூமுக்கு கூட்டிகிட்டு போனார். यहाँ से अंतरिक्ष यान क्रमांक 1 साफ नज़र आ रहा था. ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து வந்து ஸ்பேஸ் ஷிப் अंतरिक्ष यान क्रमांक 1 அந்த ஸ்பேஸ் ஷிப் நம்பர் 1 வந்து அந்த कंट्रोल रूम क्लियरा தெரிஞ்சது. साफ नज़र आ रहा था ना, क्लियरा தெரிஞ்சது அங்கிருந்து. कैसा अजीब लग रहा है यहाँ, इसके अंदर क्या होगा पापा, छोटू ने पूछा. அஜீபனா வித்தியாசமாக இருக்கு. இவ்வளோ வித்தியாசமாக இருக்குல்லப்பா இது, இதுக்குள்ளே என்ன இருக்கும், அந்தனா உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு छोटू அவங்க அப்பா கிட்ட கேட்குறான். कभी नहीं अभी नहीं बताया जा सकता, दूर से ही उसका निरीक्षण जारी है. இப்போ நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது, தூரத்துல தான் நம்ம அதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நிரீக்ஷணனா इंस्पेक्ट. उस पर बराबर हमारा ध्यान है और उसके हर अंग पर हमारा नियंत्रण है. ஸோ நாங்கள் அதை கண்டினியூஸாக கண்காணிச்சிட்டு இருக்கோம். அதோட ஒரு பாட்டில் வந்து நாங்கள் कंट्रोल பண்ணிட்டு இருக்கோம். नियंत्रणना कंट्रोल. वक्त आने पर ही हम अगला कदम उठाएंगे, छोटू के पापा ने बताया. ஸோ छोटूட அப்பா என்ன சொன்னாங்கன்னா டைம் வந்தப்போ தான், நம்ம கரெக்டான டைம் வந்தால் தான் அது மேலே நம்ம एक्शन எடுக்க முடியும். उन्होंने छोटू को एक कंसोल दिया जिस पर कई बटन थे. ஸோ அவர் வந்து ஒரு கன்சோல் கொடுத்தாரு அவர்கிட்ட. அதில் வந்து நிறைய பட்டன்ஸ் இருந்தது. கை பட்டன்னா நிறைய பட்டன்ஸ் இருந்தது. अब अंतरिक्ष यान से एक यांत्रिक हाथ बाहर निकला.
ஸோ அவங்க அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து ஒரு கை வெளியே வருது. அதாவது அந்த மெஷின் மெக்கானிக்கல் கை வந்து வெளியே வருது. நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். அந்த ஸ்பேஸ் ஷிப்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. हर पल उसकी लंबाई बढ़ती जा रही थी. ஸோ வெளியே வர வர அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. वह शायद जमीन तक पहुंचकर मिट्टी उकेर लेना चाहता था. ஸோ அது ஆக்சுவலி வந்து பூமிக்குலேருந்து மண் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தது போல. सब लोग स्क्रीन पर दिखाई दे रही अंतरिक्ष यान की इस हरकत को ध्यान से देख रहे थे. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப கீனாக பார்த்துட்டு இருந்தாங்க. சிவா ஏகே உஸ்கா தியான் கஹி ஓர் தா. எல்லாருமே வந்து அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒருத்தரை தவிர. அது யாருன்னா छोटू தான். छोटू का सारा ध्यान था कंसोल पैनल पर. அவனோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எங்கே இருந்தது? कंसोल पर தான். அந்த कंसोल पैनल தான் இருந்தது. कंसोल का एक बटन दबाने की अपनी इच्छा को वह रोक नहीं पाया. ஸோ कंसोलिல் இருக்கிற ஒரு பட்டனை வந்து அவன் அழுத்துறதுக்கு ட்ரை பண்ணான். அதை வந்து அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. वह लाल लाल बटन उसे बरबस अपनी तरफ खींच रहा था. ஸோ அந்த கன்சோலில் வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருந்தது. அது வந்து அவனை வந்து அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தது. अपनी तरफ खींच रहा था ना, அதை அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தது அவனை. और सहसा खतरे की घंटी बजी. அவன் அந்த பட்டனை அழுத்திட்டான் போல. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு டேஞ்சர் சிக்னல் மாதிரி பெல் அடிச்சது. सबकी निगाहें कंसोल की तरफ मुड़ी. எல்லாருமே வந்து அந்த கன்சோலை திரும்பி பார்த்தாங்க. पापा ने छोटू को अपनी तरफ खींचते हुए एक झापड़ रसीद कर दिया. ஸோ அப்பா என்ன பண்ணாரு, छोटूவை அவனை பிடிச்சி இழுத்து अपनी तरफ खींचते हुए அவனை இழுத்து என்ன பண்ணாரு, ஒரு ஸ்லாப் அடிச்சார். झापड़ना ஒரே ஒரு அடி அடிச்சாரு. और लाल बटन को पूर्व स्थिति में ला रखा. திரும்ப என்ன பண்ணாரு, அந்த லால் பட்டனை வந்து ரெட் கலர் பட்டனை திரும்ப ஆஃப் பண்ணிட்டாரு. அதை முன்னாடி இருக்கிற பொசிஷனுக்கே திரும்பி கொண்டு வந்துட்டாரு. இவன் அந்த ரெட் கலர் பட்டனில் ஏதோ கை வச்சு நோண்டி இருக்கான் போல். அதனால ஏதோ டேஞ்சர் சிக்னல் மாதிரி பெல் அடிச்சது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் அவனை திரும்பி பார்க்கும்போது அப்பா கோவம் வந்துருச்சு. அவனை ஒரே ஒரு அடி கொடுத்தாங்க. मगर उस तरफ अब अंतरिक्ष यान के उस यांत्रिक हाथ की हरकत सहसा रुक गई थी. यंत्र बेकार हो गया था. ஸோ அந்த பக்கம் என்ன ஆச்சுன்னா, இவன் இந்த பண்ணதுனால அந்த ஸ்பேஸ்ஷிப்போட கை வந்து மூவ் ஆகாமல் ஸ்டில் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மிஷின் வந்து डिस्ट्रॉय ஆயிடுச்சு. उधर पृथ्वी पर नेशनल एरोनॉटिक्स एंड स्पेस एडमिनिस्ट्रेशन नासा द्वारा प्रस्तुत वक्तव्य ने सबका ध्यान अपनी तरफ आकर्षित कर लिया. ஸோ वक्तव्यனா ஸ்டேட்மெண்ட். ஸோ நாசா வந்து அங்கே பூமியில் வந்து அங்கே ஏர்த்தில் வந்து நாசா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிச்சு. அண்ட் எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்க. ரொம்ப इंटरेस्टिंग, दे वर अट्रैक्टेड टुवर्ड्स द स्टेटमेंट. मंगल की धरती पर उतरा हुआ अंतरिक्ष यान वाइकिंग अपना निर्धारित कार्य कर रहा है. ஸோ ஆஸ் பர் தி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, अंतरिक्ष यान அந்த மங்கள் கிரகக்கு வந்து நம்ம மார்ஸுக்கு அனுப்பிச்ச ஸ்பேஸ்ஷிப், அதோட பேர் வந்து வைக்கிங், அதோட கொடுத்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு. निर्धारित कार्यना கொடுத்த वर्क. हालांकि किसी अज्ञात कारणवश अंतरिक्ष यान का यांत्रिक हाथ बेकार हो गया है. But on the other hand, due to unknown reasons, अज्ञात कारणवशना unknown reason, அந்த ஸ்பேஸ்ஷிப்போட மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து वर्क आगल. बेकार हो गया ना, इट इज नॉट वर्किंग. नासा के तकनीशियन इस बारे में जांच कर रहे हैं तथा इस यांत्रिक हाथ को दुरुस्त करने के प्रयास भी जारी हैं. ஸோ நாசாவோட நாசாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து இதை பற்றி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் அந்த மெக்கானிக்கல் ஹேண்டை வந்து वर्किंग स्टेजिல் கொண்டு வரதுக்கு ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. प्रयासना ट्राई. इसके कुछ ही दिनों बाद पृथ्वी के सभी प्रमुख अखबारों
ने छापा இந்த கொஞ்ச நாள் கழிச்சு earthல இருக்கிற மெயின் நியூஸ் பேப்பர் सभी प्रमुखना மெயினான நியூஸ் பேப்பர்ஸ்ல प्रिंट பண்ணாங்க नासा के तकनीशियनों को रिमोट कंट्रोल के सहारे वाइकिंग को दुरुस्त करने में सफलता मिली है so दुरुस्तना fit அதாவது to make it working so நாசாவோட டெக்னீஷியன்ஸ் வந்து ரிமோட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அந்த வைக்கிங் அந்த अंतरिक्ष ஸ்பேஸ்ஷிப்பை வந்து वर्किंग स्टेज கொண்டு வரதுக்கு they were successful सफलता ना सक्सेसफुल यांत्रिक हाथ ने अब मंगल की मिट्टी के विभिन्न नमूने इकट्ठे करने का काम आरंभ कर दिया है so அந்த மெக்கானிக்கல் ஹேண்ட் வந்து it has started to take அந்த மண்ணு மார்ஸோட மண்ணு டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் நமூனேனா சாம்பிள்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட் சாம்பிள்ஸ் ஆஃப் மண்ணை எடுக்க வந்து आरंभिச்சிருது it has started his work पृथ्वी के वैज्ञानिक मंगल की इस मिट्टी का अध्ययन करने के लिए बड़े उत्सुक हैं so நம்ம earthல இருக்கிற all the scientists வந்து மார்ஸ்ல கலெக்ட் பண்ண இந்த மண்ணோட ஸ்டடி பண்றதுக்காக எல்லாரும் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அध्ययनனா ஸ்டடி उत्सुकना very excited they are very excited उन्हें उम्मीद थी कि इस मिट्टी के अध्ययन से इस बात का पता चल जा सकेगा कि क्या मंगल ग्रह पर भी पृथ्वी की ही तरह जीव सृष्टि का अस्तित्व है ஸோ இந்த மண்ணை வந்து நம்ம ஸ்டடி பண்ணால் நமக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிடும் நம்ம பூமி மாதிரியே நம்ம எர்த் மாதிரியே मंगल பிளானட்லேயும் வந்து லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் यह प्रश्न आज भी एक ரகசிய है ஸோ இந்த கேள்வி வந்து இன்னும் வந்து ஒரு ரகசியமான ஒரு நமக்கு கேள்வியாகவே இருக்குது நமக்கு இன்னும் இதோட சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து நம்ம ஏர்த்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் அனுப்புகிறோம் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மனுஷங்க ஒருவேளை அங்கே உண்மையாகவே லைஃப் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற மனுஷங்க வந்து நம்ம அனுப்பிச்ச ஸ்பேஸ் ஷிப்பை வந்து பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஒரு இமேஜினேட்டிவ் ஸ்டோரி ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் see you in the next video take care bye bye